வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும், இது குறித்து ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது உங்களுக்கு அவசியங்க. தமிழ்நாடு ரேஷன் கடை முடிவு மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தின் மூலமாக மட்டுமே உங்களுக்கு அனுப்பப்படும் அப்படின்ட்டு தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான செய்தி தற்சமயம் வெளியாகியிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக ரேஷன் கடையோடைய ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்ட்டு குறிப்பாக வதந்திகள் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ரேஷன் கடை தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார ரேஷன் கடைகளில் கூடுதலான காலி பணியிடங்கள் எடுக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க குறிப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ ரேஷன் கடையில் இது மட்டுமே கிடையாது, கூடுதலாக ஒரு 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் ரேஷன் கடையில் எடுக்கிறாங்க, சேல்ஸ்மேன் மற்றும் கட்டுநர்கள். ஸோ விரைவில் ரேஷன் கடை விண்ணப்பம் ரெடியாக இருக்குது, தயாராகி கொள்ளுங்கள். ரிசல்ட் இந்த மார்ச் 20க்குள்ளார நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.